வெல்கம் டு டேரமாஸ் குக் ஹவுஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சில்லி சிக்கன் ஹோம் ஸ்டைல். அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் வாங்க. சில்லி சிக்கனுக்கு நமக்கு வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியன்மா. இந்த வெங்காயம்லாம் இந்த மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் சிக்கன், போன்லெஸ் சிக்கனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் பெப்பர், சால்ட், கொஞ்சம் சோயா சாஸ், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதை பொரிச்சு எடுத்துட்டு நம்ம எப்படி பண்றோன்றது ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. கடாயில எண்ணெய் ஊற்றிருக்கோமா, நம்ம இப்போ சிக்கன் அதை பொரிச்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுமா, தனித்தனியாக போட்டிங்கன்னா தான். போட்டுட்டு நம்ம சும்மா அதை இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கரெக்டா அது ரோஸ்ட் ஆகி அப்படியே வரும் ஜூஸியா. இந்த அளவுக்கு ஆனா போதுமா, எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் அப்படி போட்டு பொரிச்சிடலாம். நம்ம இதை ஃபுல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ இந்த கடாயில நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ண எண்ணெயே ஊற்றிக்கோங்க, பரவாயில்ல. பச்சை மிளகா, வெங்காயம், கேப்சிகம், இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுமா. இப்போ சில்லி சாஸ், கொஞ்சம் சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், சிக்கன், கொஞ்சம் பெப்பர். இதை இப்படியே சர்வ் பண்ணீங்கன்னா இது ட்ரை. நமக்கு இப்போ கொஞ்சம் நம்ம கிரேவியா பண்ண போறோம். ஸோ ஹாட் வாட்டர், இந்த ஹாட் வாட்டர் போட்டு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். நான் 2 ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கேம்மா. ரெடி ஆகி போச்சுமா. இப்போ கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லைம்மா, அதனால தான் உங்களுக்கு அது ரெட் கலர் இல்லை, நேச்சுரல் கலர் தான் தெரியுது. ஃபினிஷ் ஆகி போச்சுமா. ரெடி டு சர்வ்.